முருகனுக்கு ஆடு ஒரு வாகனம் உண்டு. அதை இந்த பாட்டில் சொல்றார். சபதமுடும் தாண்டி தகர் ஊர்வாய். தகர்னா ஆட்டுக்கடா. நாரதர் தான் எப்பவுமே கலகம் உண்டு பண்ணுவார். இங்கே சிவபெருமான் ஒரு கலகம் உண்டு பண்ணுறார். நாரதர்கிட்ட நீ ஒரு அசுமதி யாகம் பண்ணுங்கிறார். என்னடா இது, நாம் இப்போ கலகம் பண்ணுறோம், என்னட்டே இவர் கலகம் பண்ணுறாரு அப்படின்னு நாரதர் ஒரு ஹோமம் பண்ண ஆரம்பிக்கிறார். பார்த்தா அதுலேருந்து குதிரைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா வெளியில் வருது. ஆட்டுக்கடா வெளியே வருது. அதை யாராலும் அடக்க முடியல. அப்போ வீரபாக்கிட்ட சொல்லி போய் அடக்கின்னு வாங்குறார். வீரபாக்கு போய் அதை அடக்கி கொண்டு வந்து கொடுக்குறார். அது மேலே உட்காந்துக்கிறார் முருகப்பெருமான். அப்போ தான் முருகப்பெருமானுக்கு தகர் வாகனம் வருது, ஆடு வாகனமாக வருது. அதை இந்த பாட்டு சொல்கிறார். அதுதான் நம்ம ஆண்டுக்கு ஒரு நாளில் தப ஜபமும் தீண்டி கரிவாக பாடணுங்கிறதுக்கு அதுக்காக இந்த பாட்டு பாட்டிருக்கு. அவசியம் முன் வேண்டி பல காலம், அவசியம் முன் வேண்டி பல காலம், அறிவினு நந்தாண்டுக்கு ஒரு நாளில், அறிவினில் உணர்ந்தாண்டுக்கு ஒரு நாளில், தப ஜபமும் தீண்டி கனிவாகி ஒரு நாளில், தப ஜபமும் தீண்டி கனிவாகி, ஆண்டுக்கு ஒரு நாளில் தப ஜபமும் தீண்டி கனிவாகி, ஒரு நாளில் தப ஜபமும் சரணமது பூண்டற்கு அருள்வாயே, சரணமது பூண்டற்கு அருள்வாயே, சபதமுடும் தாண்டி தகரூர்வாய், சபதமுடு தாண்டி தகரூர்வாய், சமயம் தாண்ட சரிதமயம் காண்டற்கு அறியானே, சிவகுமர அன்பு ஈண்டில் பெயரானே, சிவகுமர அன்பு ஈண்டில் பெயரானே, சிவகுமரன் பெயரானே, சிவகுமர அன்பு ஈண்டில் பெயரானே, திருமுருகன் பூண்டி பெருமாளே, தபஜபமும் தீண்டி கனிவாய், ஆண்டு ஒரு நாள் தபஜபமும் தீண்டி கனிவாகி, சரணமது பூண்டற்கு அருள்வாய், தபஜபமும் பூண்டற்கு அருள்வாயே, திருமுருகன் பூண்டி பெருமாளே. திருமுருகன் பூண்டி பெருமாளுக்கு அவசியம் உன் வேண்டி பலகாலம், உன்னை பணிவது இன்றியமையாதது என உணர்ந்து, அவசியம் என அறிந்து உன்னை பணிந்து, வேண்டி பலகாலம், பலகாலம் வேண்டி பலமுறையும் பிரார்த்தித்து, அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாளில், என்னுடைய அறிவிலே உன்னை உணர்ந்து வருடத்திற்கு ஒரு தினமாவது தவ ஜபமும் தீண்டி கனிவாகி, தவ ஒழுக்கத்தையும் ஜப ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து, சரணமதும் பூண்டற்கு அருள்வாயே, உன்னுடைய திருவடியையும் மனத்தை தரிப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. சபதமுடும் தாண்டி தகர் ஊர்வாய், சபதமுடும் இதை அடக்குவேன் என்னும் பிரதிஜையோடு குதித்து ஆட்டின் மீது ஏறி அதை செலுத்துவாய். ஷடுசமயம் காண்டற்கு அறியோனே, ஷடுசமயம் ஷட் சமயம் 6 சமயத்தவராலும் காணுவதற்கு அறியவனே, சிவகுமர அன்பு ஈண்டிற் பெயரானே, சிவகுமரனே அன்பு கொண்டு நெருங்கில் அங்கனம் நெருங்கினவரை விட்டு பிரியாதவனே, திருமுருகன் பூண்டி பெருமாளே, திருமுருகன் பூண்டி என்னும் தலத்திலே வீற்றிருக்கும் பெருமாளே, என்னுடைய அறிவில் உன்னை உணர்ந்து வருடத்திற்கு ஒரு தினமாவது தப ஒழுக்கத்தையும் ஜப ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து உன்னுடைய திருவடியையும் மனத்தை தரிப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. ஆண்டுக்கு ஒரு நாளில் ஜபதமம் தீண்டுதல். இங்கனம் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் முருகனின் திருப்புகழை பாடும் அனுஷ்டானத்தை ஆண்டுதோறும் டிசம்பர் இறுதி நாளில் இரவு திருத்தணியிலே கூடி பாடுகிறார்கள் அன்பர்கள். அதோடு
பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று திருச்செங்கோட்டிலும், ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே சேலம் சுவாமி குகானந்தா திருப்புகழ் சபையினரும் ஸ்ரீ மகாபெரியவா திருப்புகழ் சபையினரும் இணைந்து திருப்புகழ் பாடியும், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திர தினத்தன்று ஆத்தூர் அருகிலே உள்ள வடசென்னிமலையிலும், சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தில் அமைந்துள்ள காவடி பழனியாண்டவர் திருக்கோயிலிலும் திருப்புகழை பாடி அனுஷ்டித்து வருகிறோம். திருமுருகன் பூண்டி முருகநாதீஸ்வரர் கோயில் பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருப்பூர் சாலையில் அவினாசியிலிருந்து சுமார் 6.5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. இத்தலத்திற்கு துர்வாசர் கற்பக உலகிலிருந்து மாதவி மரத்தை கொண்டு வந்தார் என்பது தொல் நம்பிக்கை. முருகநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். நுழைவு வாசலில் 16 கால் மண்டபம் இருக்கிறது. சுவாமி அம்மன் சந்நிதிகள் மேற்கு நோக்கி அமைந்துள்ளன. கோவிலின் நடுவில் சண்முக தீர்த்தம், இடப்புறத்திலே ஞான தீர்த்தம், வலப்புறத்திலே பிரம்ம தீர்த்தம் என 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. முருகன் வழிபட்டதற்கு அடையாளமாக முருகன் சன்னதியின் கருவறையில் மேற்கு நோக்கியவாறு லிங்கம் இருக்கிறது. இங்குள்ள முருகனிடம் வேலும் மயிலும் இல்லை, அவற்றை கோவிலுக்கு வெளியே விட்டுவிட்டு வந்து சிவனை முருகன் வழிபட்டதாக தொல்நம்பிக்கை இருக்கிறது. இக்கோவிலில் வீரராஜேந்திரன், கோனேரின்மை கொண்டான், குலோத்துங்க சோழதேவன், விக்ரம சோழதேவன், வீர நஞ்சையராய உடையார் ஆகியோரின் கல்வெட்டுகள் இருக்கின்றன. சுந்தரர் பொருள்களை பறிகொடுத்த இடமான கூப்பிடு விநாயகர் கோவில் அவினாசிக்கு அருகில் அமைந்திருக்கிறது. பரிசில் பொருள்களுடன் இக்கோவிலிலே இறைவி கழித்து சுந்தரரிடமிருந்து பொருள்களை தன் பூதகணங்களை வேடுபறுபடியிலே அனுப்பி கொள்ளையடிக்க செய்தார். தன் உதவியை நாடிய சுந்தரருக்கு சிவன் குடிகொண்டிருந்த இடத்தை சுட்டிக்காட்டி உதவினார் விநாயகர். சுந்தரரும் அவ்விடம் சென்று அங்கிருந்த சிவனை வேதம் ஓதி வெந்நீர் பூசி வெண் கோவணம் தற்றயலே ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திர நீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் கோரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரே என்று திட்டிப்பாட, அவரது பாடலிலே மகிழ்ந்த சிவன் அவரது பொருள்களை திருப்பி அளித்து ஆசை வழங்கியதாக மரபு வரலாறு கூறுகிறது. முருகனால் வழிபடப்பட்டதால் இத்தலத்திலே எழுந்தருளிலும் முதன்மை கடவுளான சிவன் முருகநாதேஸ்வரர் என பெயர் பெற்றார் என்ற மரபு வரலாறும் வழக்கத்தில் இருக்கிறது. சபதமுடும் தாண்டி தகர் ஊர்வாய் என்கிறார் இப்பாடலிலே. சபதம் செய்து இந்த ஆட்டை அடக்குவேன் என்று உரைத்து குதித்து ஆட்டின் மீது ஏறி அதனை வாகனமாக செலுத்துபவனே என பொருள். ஆடு என்பது இங்கே செம்மறியாட்டை குறிக்கின்றது. இது அக்னியோடு தொடர்புடையது. அக்னிக்கு வாகனமாக இருக்கிறது. அக்னி வடிவாக விளங்கும் அக்னி ஜாத்திர என்னும் முருகப்பெருமானின் வாகனமும் ஆட்டுக்கடாவேயாகும். முருகன் ஆலயங்களிலே சின்னிறம் பூசப்பட்ட ஆட்டுக்கடா வாகனங்கள் இருக்கின்றன. உடலெங்கும் திரட்சியான ரோம பத்தையுடன் உறுதிமிக்க கால்களை கொண்ட இந்த ஆடு உள்நோக்கி வளைந்த வலிய கொம்புகளை கொண்டுள்ளது. ஒரு சமயம் நாரதர் பெரிய வேள்வி ஒன்றை செய்தார். அதில் கூறப்பட்ட மந்திரங்கள் துவனி மாறியதால் அவை எதிர்விளைவை உண்டு பண்ணிவிட்டன. வேள்வி குண்டத்திலிருந்து கொடிய அஞ்சத்தக்க வடிவம் கொண்ட பெரிய ஆடு தோன்றியது. அது திக்கெட்டிலும் குதித்து பெரிய அட்டகாசம் புரிந்தது. அதன் ஆர்ப்பரிப்பால் அனைவரும் அஞ்சி மிரண்டு நாலா பக்கங்களிலும் ஓடி ஒளிந்தார்கள். செய்தி அறிந்த முருகப்பெருமான் தனது இளவலாகிய வீரபாகு தேவரிடம் அந்த ஆட்டை அடக்கி இழுத்து வருக என்று ஆணையிட்டார். வீரபாகு தேவர் விரைந்து சென்று அட்டகாசம் புரியும் அந்த செங்கன் செம்மறிக்கடாவை அடக்கி இழுத்து வந்தார். முருகப்பெருமான் சன்னதியிலே அதை விடுத்தார். முருகப்பெருமான் அதன் மீது ஏறி அமர்ந்து அதை 8 திக்கிலும் செலுத்தி விளையாடினார். அன்று முதல் ஆட்டுக்கடா அவருக்கு வாகனமாயிற்று. இந்த வரலாற்றை கந்தபுராணம், கந்தர்கலி வெண்பா போன்ற நூல்கள் விரிவாக கூறுகின்றன. வீரவாகு நெருப்பிலுதித்து அங்கன் புவனம் அனைத்தும் அழித்துலமும் செங்கன்கடா அதனை சென்று கொணர்ந்து எங்கோன் விடுக்குதி என்று உய்ப்ப அதன் மீது இவர்ந்து எண்திக்கும் இழத்தி விளையாடும் நாதா என்பது கந்தர்கலி வெண்பாவின் தொடர்களாகும். தென்னகத்தில் உள்ள பல முருகன் ஆலயங்களில் வெள்ளியால் ஆன ஆட்டுக்கடா வாகனம் இருக்கிறது. சென்னை கந்தக்கோட்டத்தில் தங்கமுலாமிடப்பட்ட ஆட்டுக்கடா வாகனம் இருக்கிறது. சென்னை சேதாப்பட்டி செங்குந்த கோட்டம் முருகன் ஆலயத்தில் பெரிய மரத்தாலான கலைவேலுப்பாளையுடன் கூடிய ஆட்டுக்கடா வாகனம் இருக்கிறது. ஆட்டுக்கடா வாகனத்தில் பவனி வரும் பெருமானை தரிசிப்பவர்கள் செல்வ நிலையையும் பகைவரை மோதி அழிக்கும் வலிமையும் பெறுவார்கள்.